கர்த்தருடைய பெரிதும் பரிசுத்தமுமான வல்லமையுள்ள நாம் மேன்மைப்படுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பிலே சவுலும் தாவீதும் என்ற தலைப்பிலே 2வது பாகத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த சவுல் எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். சவுல் சாமுவேலை தேடி செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது சாமுவேல் சவுல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிறதான அர்த்தங்களில், அது பல அர்த்தங்களில் இருக்கிறது. இப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அர்த்தத்தில் உள்ள இந்த சவுல் சாமுவேலை சந்திக்க செல்லுகிறார். சாமுவேலை சந்திக்க செல்லும் போது சாமுவேல் ஒரு குடம் ஆலிவ் ஆயில், அதாவது ஒலிவ எண்ணெய் எடுத்து வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல நாம் இதை பார்க்கிறோம். அந்த ஆலிவ் ஆயிலை கொண்டு வந்து அவர் மீது தலையின் மேல் ஊற்றி அவரை அபிஷேகம் செய்து, அவரை முத்தம் செய்து, அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் செய்கிறார். திஸ் இஸ் நாட் சிம்பிளி அ ரிச்சுவல். இது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகின்ற ஒரு சடங்கு அல்ல. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலை. சாமுவேல் இதை செய்ய வேண்டும் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு வேலை. ஆகவே இதை சாமுவேல் மிகவும் பயபக்தியோடு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளையை நிறைவேற்றும் விதமாக ஒரு டிவைன் அப்பாயின்மெண்டாக சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இது எதனால் உறுதி செய்யப்படுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சவுல் ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்டை அந்த நேரத்தில் பெறுகிறார். அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுகின்றார். அப்படி ஊற்றப்படுகின்ற அந்த வேளையிலே சவுல் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் இது உறுதியாக்கப்படுகிறது. இன்றைய நாட்கள்ல நாம் பார்க்கும்போது அநேகர் ஊழியத்துக்கென்று வருகிறார்கள். அவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதாவது இந்த ராஜாவுக்கு பின் இந்த ராஜா, இந்த ராஜாவின் புத்திரன் ஒரு ராஜா, அப்படி என்று வருகிறதை போலதான் இன்றைக்கு இந்த ஊழியங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாஸ்டருக்கு பிறகு அந்த பாஸ்டருடைய பையன், அந்த பாஸ்டருக்கு பிறகு அந்த பாஸ்டரோட பையன். This is not the plan of God. If it is the plan of God, அந்த குழந்தைய கர்த்தர் கருவிலேயே தம்முடைய ஊழியக்காரனாக கண்டிருப்பார். அதற்குரிய அடையாளங்களை அந்த பெற்றோருக்கு கொடுத்திருப்பார். அப்படி இல்லாமல் ஒரு குழந்தை, ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை அப்படி இல்லாமல் திடீரென்று ஒரு ஊழிய பதவிக்குள்ளாக வருகிறார் என்று சொன்னால், அந்த மனிதர் கடைசி வரை அந்த தேவனுடைய வேலையில நிலை நிற்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். சவுல் சாமுவேல் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு அவரை தேடி சென்றதினாலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட், டிவைன் அனாயிண்டிங் அவருக்கு கிடைக்கிறது. அதுல சவுலுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்குது. என்ன எம்பவர்மெண்ட்? எதனால எம்பவர்மெண்ட்? அந்த பணத்தினால் அல்ல, சொத்தினால் அல்ல, பொருட்களினால் அல்ல, தங்கத்தினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல. அநேக நாட்களுக்கு முன்பு ஒரு பாட்டு இருக்கும், தங்கத்தை தேவையில்லை, வெள்ளியும் தேவையில்லை, கர்த்தர் தான் எனக்கு தேவை. அப்போ அந்த தங்கத்தை கொடுத்து அந்த பதவியை வாங்கல, அந்த வெள்ளியை கொடுத்து அந்த பதவியை வாங்கல. இட் இஸ் a divine appointment by God. It's a divine anointing by God through Samuel. சாமுவேலின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த
அப்பாயின்மெண்ட், பரிசுத்தமான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமாக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதர் அவரை அபிஷேகிக்கும் போது அவனுக்குள்ளும் தேவ ஆவியானவர் இறங்கி பூரணமாய் கிரியை செய்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கான்சிக்ரேட்டட். Take my life I got to thee, consecrated my life to thee அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கான்சிக்ரேஷன் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்படைப்பது. ராஜா அப்படி என்று சொன்னால் அவன் சிலவற்றை துறக்க வேண்டியிருக்கும், சிலவற்றை மறக்க வேண்டியிருக்கும், சிலவற்றை மன்னிக்க வேண்டியிருக்கும், சிலவற்றை விட்டுவிட வேண்டியிருக்கும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். சிலரை அவன் 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 அவனுக்கு விரோதமாய் இருப்பவர்களாய் இருந்தாலும் அவனுடைய குடியின் ஆட்சியின் கீழ் வருகிறவர்கள் என்பதனால அவர்களையும் அவன் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இதுதான் ஒரு ராஜாவினுடைய ஒரு ராஜ்ய பாரத்தினுடைய உரிமையை ஏற்றுக்கொள்ளுவனுக்கு உடைய காரியம். சோ இவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும், தன்னை கான்சென்ட்ரேட் பண்ணி தேவ சமூகத்துல he must set him apart from the world. அவனை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக அவன் காண்பிக்க வேண்டும், அல்லது இருந்து கொள்ள வேண்டும், அல்லது நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவ சித்தம் பெற முடியும். சாமுவேல் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனிடத்தில் கேட்டு கேட்டுதான் செய்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் முதல்லயே குழந்தையா இருக்கும் போதே ஏலி அவனுக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொல்றார்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த அந்த ஏலி, முதிர் வயதாய் இருந்த அந்த ஏலி, ஆசாரியனாகிய அந்த ஏலி தன் குமாரர்களாகிய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுக்க மறந்து போன அந்த ஏலி, நான் நடந்து போகிறேன், என் பாதையில் என் பிள்ளைகளும் வந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஏலி இந்த சாமுவேலின் மூலமாக தேவன் அவன் பிள்ளைகள் செய்த அக்கிரமத்தை, நாதாபும் அபியூவும் செய்த அக்கிரமத்தை சாமுவேலின் மூலமாக கர்த்தர் பேச ஆரம்பித்த போது சாமுவேலுக்கு என்று ஒரு தனி மரியாதை ஏலிக்கிட்ட உருவாச்சு. அப்ப சாமுவேலுக்கு அந்த ஏலி சொல்லி கொடுத்தாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா தம்பி அப்படி சொல்லி கொடுத்தார் குட்டி பிள்ளையா இருக்கும் போது. அதையே சாமுவேல் தன் வாழ்க்கையிலே தொடர்ந்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை எழும்பும் போது, ஒரு காரியம் வரும்போது கர்த்தர் சமூகத்துக்கு போய் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஜனங்க ராஜா வேணும்னு கேட்கிறாங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஒவ்வொன்றுக்கும் போய் தேவ சமூகத்துல போய் விழுந்து விழுந்து கிடந்து கேட்டு கேட்டு கேட்டுதான் சவுல ராஜாவா மாத்துறார். சோ அந்த கான்சிக்ரேஷன் which was there with the Samuel is transmitted or transformed to Saul. சவுலுக்கு அப்படியே அந்த 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 ஆவி ஊற்றப்படுகிறது. சவுலுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படியே ஊற்றப்படுகிறது. சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னது போல சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதுதான் தேவன் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்வது. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான், மனிதர்களால் தெரிந்தப்படுது. திஸ் இஸ் நாட் a human ritual. இது ஒரு மனிதர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ராஜரீகமான ஒரு சடங்கு அல்ல. இது தேவ திட்டத்தின்படி நடத்தப்பட்டதான ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம். இந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி அவனை அபிஷேகித்த பிறகு, அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அது உறுதிப்படுத்தப்படுகின்றது. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. This is not a public function, it is a private function. தனிமையான ஒரு இடத்துல நடக்குது. இது இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக நடத்தப்படவில்லை. அங்க இருந்த ஒரு சின்ன கூட்டத்துல, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுதான் சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்பாயிண்டட் பர்சன், இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் a steward. steward என்று சொல்லப்பட்டிருக்கிறது. steward என்று சொன்னால் a person one who serves, the authority along with the serving, that is called stewardship. நேத்து நம்ம பார்த்தோம் டிசைபிள்ஷிப். டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் போது அப்படியே குருவை பின்பற்றி கொண்டே போவது, அதுதான் டிசைபிள்ஷிப்.
ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்வது அதிகாரம் பிளஸ் சர்விங். சர்விங் பிளஸ் அத்தாரிட்டி இஸ் கால்ட் ஸ்டூவர்ட்ஷிப். நான் ஒரு பெரிய ராஜா ஆயிட்டேன், நான் ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டேன், நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரைட்டர் ஆயிடுவேன், நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரூலர் ஆயிடுவேன், நான் வந்து ஒரு சர்வாதிகாரி ஆயிடுவேன். நோ 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 நோ, நாட் லைக் தட். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் Saul was selected and appointed as a steward, not as a only as a ruler. Not only a ruler is there to stewardship. Stewardship means serve the people. அதான் சவுலுக்கு கிடைத்ததான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பெற்றவர்கள், அதிகாரிகளாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வேலை எதற்கு என்று சொன்னால், this is not only to rule the people, those who are under you. உனக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகளையோ உனக்கு கீழே இருக்கிற பணியாட்களையோ அதிகாரம் செய்வதற்கென்று நீ நியமிக்கப்படவில்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் நீ நியமிக்கப்பட்டது. இதுதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு குருவாயிருந்து நானே இப்படி செய்யக்கூடுமானால் நீங்களும் இதையே பிறருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எதுக்கு நாம் வரலாற்றை படிக்கிறோம்? எதுக்கு நான் சவுலை குறித்து படிக்கிறோம்? சவுலை குறித்து படிக்கும் போது அந்த சவுல் பெற்ற அபிஷேகம் தேவன் பெற்ற இயேசு கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்துக்கு இணையாக கூறப்படுகிறது. அவருக்கு அன்றைக்கு இருந்த ராஜரிகம் இஸ்ரவேலின் ராஜரிகம், பழைய ஏற்பாட்டு ராஜரிகம், மக்களை ஆளுகின்ற ராஜரிகம், அது சரீர பிரகாரமான ராஜரிகம். ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ராஜரிகம் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. அந்த ராஜ்யத்துல the one who anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். சோ இயேசு கிறிஸ்து என்றால் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட நாதர். நிறைய பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல. I just want to make a difference today. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்றாங்க. இயேசு அப்பா அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனை மட்டுமே நாம் அப்பா என்று அழைக்க வேண்டும். இயேசுவை மை லார்ட், மை காட், மை சேவியர், என் ரட்சகர், என் தேவன், என் கர்த்தர், என் மீட்பர், கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்படிதான் அழைக்கணுமே தவிர ஜெபம் பண்ணும் விதத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார் சீஷர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு தான் ஜெபம் ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் எடுத்த உடனே அன்பான ஏசப்பா அப்படின்றாங்க. ஜெபிப்பதிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இயேசுவின் ஏசப்பான்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு முடிக்க முடியுமா? கேட்டுக்கோங்க. ஒரு பிரின்சிபல் நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுறீங்க, ஒரு மீட்டிங்ல ஒரு சின்ன குழந்தை போகும்போது ரெஸ்பெக்டட் பிரின்சிபல்னு பேச்சு ஆரம்பிக்கும். அந்த குழந்தை முடிக்கும் போது உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் என்று தான் சொல்லிட்டு வரும். நாம பிதாவேன்னு ஆரம்பிச்சு இயேசுவேன் முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு தான் முடிக்கணும். த்ரூ ஜீசஸ், the salvation through Jesus, the redemption through Jesus, the healing through Jesus, the wealth comes through Jesus' name. Our sins are washed away by the blood of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நோய்கள் நீங்குகிறது. இயேசு ஒருவர், இயேசுவை வைத்துதான் எல்லாவற்றையும் பெறுகிறோம். ஆனால் த்ரூ ஜீசஸ் அப்படிதான் நம்ம செய்யணும், இயேசுவின் மூலம். சோ இப்போ இவர் அனாயிண்டட் ஆயிட்டாரு, இவர் கான்சிக்ரேஷன் ஆயிட்டாரு, கான்சிக்ரேட்டட் பர்சன் ஆயிட்டார், சுத்திகரிக்கப்பட்டவராய் ஆயிட்டாரு, உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டவராய், செட் அபார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்தார் அல்லாதது, நீங்கள் உலகத்தார் இல்ல, நீங்க உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்லாதவர்கள் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அது யார் நிமித்தம் விலகி ஓடணும்னு சொன்னா, விக்கிரகத்துக்கு படைச்சதுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, அது நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணிடும் அப்படின்றது இல்ல. அப்படிதான் சில கிறிஸ்தவங்க வாழ்றாங்க. அப்படி இல்ல, அது நம்மள ஒண்ணும் பண்ணாது.
அவங்க படைச்சிட்டே கொண்டு வந்து நமக்கு தெரியாம கொடுத்தாலும் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. எதுக்கு அதுக்கு விலகி ஓட சொல்றாருன்னு சொன்னா, உன்னோடு கூட இருக்கிற அடுத்த சகோதரன் இடரல் அடையாதபடிக்கு. ஒரு சிலர் விசுவாசத்துல வீக்கா இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, என்ன இவங்க இப்படியும் செய்யறாங்க அப்படியும் செய்யறாங்கன்னு. ரெண்டகம் பண்ணுகிறது கூட. அதனால விலகி போங்கன்னு சொன்னார் பவுல். அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த கான்சிக்ரேட்டட் லைஃப், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செட் அபார்ட் லைஃப். அவங்க ஜீவியம் போல நம்ம ஜீவியம் இல்ல. அவங்க போற இடத்துக்கு நம்ம போக முடியாது. அவங்க பேசுற பேச்சு நம்ம பேச முடியாது. அவங்க பண்ணுகின்ற கலகத்துக்கு நாம உட்படக்கூடாது. அவங்க ஒருத்தரை வேதனைப்படுத்துறாங்கன்னா அந்த வேதனைக்குரியவர்களா நாம மாறக்கூடாது. அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா நம்ம போகணுன்றதுக்காக அவங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை பகைத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அநியாயம் பண்றவங்க ஒரு செட் எப்பவுமே இருப்பாங்க. லார்ஜ் பீப்புள் will always be doing something wrong. இந்த லார்ஜர் குரூப்ல போய் சில கிறிஸ்தவர்களை போய் சேர்ந்துப்பாங்க, சில விசுவாசியும் போய் சேர்ந்துப்பாங்க, சில டிசைபிள்ஸும் போய் சேர்ந்துப்பாங்க. நிறைய இருந்தா நிறைய இருக்கணும், இல்லைன்னா வேற மானா இருந்தா மானா இருக்கணும். நிறையாவும் இருக்கணும், மானாவும் இருக்கணும்னா முடியவே முடியாது. பன்றியாவும் இருக்கணும், சிங்கமாவும் இருக்கணும்னா முடியவே முடியாது. நாய்க்குட்டியாவும் இருக்கணும், பன்னிக்குட்டியாவும் இருக்கணும்னா முடியவே முடியாது. Either be a dog or be a pig. Decide yourself. நீங்கள் அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பவன் தனித்து நிற்பவனாக, கான்சிக்ரேட்டட் பர்சனாக, அவன் செட் அபார்ட் ஃப்ரம் வேர்ல்டு, உலகத்திலிருந்து தன்னை பிரித்து எடுத்தவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தானுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். இதுல என்ன வித்தியாசம் இன்றைய கிறிஸ்தவங்க காட்டுறாங்க தெரியுமா? நகை போடுறது, நகை போடாது. தட் இஸ் அவுட்டர் போர்ஷன். வெளியில அததான் சொன்னார், வெள்ளையடைக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொன்னார். வெளியில காட்டாத. டோன்ட் ஷோ யுவர் கிறிஸ்டியானிட்டி அவுட் சைட், ஷோ இட் இன்சைட் யுவர் ஹார்ட். ஹவ் இஸ் யுவர் ஹார்ட்? இஸ் இட் அவே ஃப்ரம் த சின்ஃபுல் பீப்புள்? இஸ் இட் அவே ஃப்ரம் வாட் தே ஆர் டாக்கிங்? இஸ் இட் அவே ஃப்ரம் ஸ்லாண்டர்? இஸ் இட் அவே ஃப்ரம் காசிப்பிங்? கலகத்துல இருந்து வெளியே இருக்கீங்களா? கோல் சொல்றதுல இருந்து வெளியே இருக்கீங்களா? வேற இழிவா பேசுறது இருந்து வெளியே இருக்கீங்களா? தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. தட் இஸ் அபிஷேகம். அதுதான் அபிஷேகம். பிரியமானவர்களே, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்களுக்கு இந்த நாட்களில எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அதை பத்தி கவலைப்பட போறவங்க யாரும் கிடையாது. யாரும் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் மற்றவங்களை மென் பிளீசிங்காவும் இருக்கக்கூடாது. மென் பிளீசிங் லைஃப் இஸ் டோட்டலி ராங். we cannot please everybody in the world. மென் பிளீசிங் கூடவே கூடாது. அவன் என் நண்பன், என் ஃப்ரெண்டு, அவனுக்காக இதை செய்யற. நோ, that will not take you to heaven. You have a God, one who all the time looks at you. உன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மழையை தேவன் ஊற்றுவார், வியாதியை நீக்குவார், பரிசுத்தப்படுத்துவார், உன்னை அதிப்பார், உன்னை கொடுப்பார், உன்னை பெரியவன் ஆக்குவார். Everybody likes it. But what about the truth? Truth alone can deliver you. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்களே விடுதலை ஆகணுங்க. யாரும் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு வரக்கூடாது. இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிச்சா என்ன விடுதலை ஆக்கும், அந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபிச்சா என்ன விடுதலை ஆக்கும். ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜெபிங்க, முழங்கால் படிடுங்க, நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க. இப்ப பார்த்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறாரா இல்லையா பாருங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருங்க. நீங்க டிவைன் அப்பாயின்மெண்ட், எப்பவுமே டெய்லி காலையில போய் அந்த அப்பாயின்மெண்ட்ல உட்காருங்க. 1 hour sit in the presence of God. தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. அடுத்ததாக பார்த்தோம் கான்சிக்ரேட்டட் லைஃப், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இத பண்ணி பாருங்க. யூ ஆர் த ப்ராஃபெட். யூ நோ அபவுட் yourself. You know about yourself. You need not go and kneel in front of somebody and call him, oh, you are the prophet, you got the prophecy, so tell me about the prophecy. No, never. The same God created you. The same God created the person, one who calls him as a prophet. The only thing is, he stays in the presence of God. You are not staying in the presence of God. You stay in the presence of God. நீங்க தேவனுடைய சமூகத்துல போங்க. டிவைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க. ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் வாங்குங்க. கான்சிக்ரேட்டட் லைஃப் நடத்துங்க. பரிசுத்தமான தேவனிடத்துல நெருங்கி ஜீவிங்க. பரிசுத்தமான ஆவியினால நிரப்பப்படுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க. அப்பொழுது நீ கீழே இருந்தாலும் நீ ராஜாவாக்கப்படுவாய். சவுலுடைய வாழ்க்கையில நாம் அதுதான் பார்க்கிறோம். இந்த காலிங்க கன்ஃபர்மேஷன் பண்ணும்படி நிறைய மூன்று காரியங்களாக சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார்.
அவை யாவும் சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே வருகிறது. அது நிறைவேறிக் கொண்டே வரும் பொழுதுதான் சவுல் தான் தேவனுடைய மனுஷனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்கிறார். The spirit of the Lord came powerfully upon Saul என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சவுலின் மீது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கினார். பிரியமானவர்களே, அழகா சாரி கட்டிட்டு போறோமா சர்ச்சுக்கு, அழகா ஸ்டைல் பண்ணிட்டு போறோமா, மேட்சிங்கா கிளிப் வச்சுட்டு போறோமா, மேட்சிங்கா பொட்டு வச்சுட்டு கூட போறோமா. What about your life? What about your soul? Is your soul connected with God daily? Are you praying to God daily? தினமும் நீ அனுதினமும் காலை மாலை ராத்திரி வேளையில நீ வீட்டுல இருக்கும்போது ஜெபிக்கிறாயா? நீ வேதம் வாசிக்கிறாயா? உன் வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? ஆவியினால வீட்டுல நிரப்பப்படாதவங்க ஆலயத்துல மட்டும் போய் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா அது என்ன அந்நிய பாஷைன்னு நான் நம்பவே மாட்டேன். நீ வீட்டுல ஜெபிக்கும் போது அபிஷேகத்துல நிறையணும், தேவனோட ஆராதிக்கணும். நீ 1 மணி நேரம் ஜெபிக்கிறது சொன்னா ஒரு 1/4 மணி நேரமாவது தேவனோட அபிஷேகத்துல இருந்து நீ ஆவியில அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அபிஷேகம் ஆலயத்துல போகும்போது பொங்கி வழியும். பாசு கை தட்டுன்னு சொன்னவன கை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுன்னு சொன்னவன பேசுறது, அவர் அங்க ஜெபிச்சுட்டு நிரம்பிட்டு வழிஞ்சிட்டு வந்திருப்பாரு. நீ ஒண்ணுமே இல்லாத இன்னைக்கு வாரம் முழுவதும் அங்கேயே உருண்டு புரண்டுட்டு அங்கேயே இருக்க தப்பு தவறெல்லாம் செஞ்சுட்டு தீயவனோட போகும்போது தீய வழியில போயிட்டு, கொள்ளக்காரனோட போகுது கொள்ளக்காரனோட போயிட்டு, தரித்திரம் பண்றவனோட தரித்திரம் பண்ண போயிட்டு, திருடுறவனோட போய் திருடம் பண்றத பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நின்ன உடனே கை தட்டுறது, குதிக்கிறது, கத்துறது, சத்தம் போடுறது, இது என்ன எனக்கு புரியலையே. வேறுபட்ட ஜீவியம் எங்கே? தினமும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது எங்கே? தேவனோட உள்ள அப்பாயின்மெண்ட் எங்கே? இது 3 நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் கிடைக்கும். நீங்க கான்சிக்ரேட்டட் லைஃப்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது எதை குறிக்கிறது? சவுலின் அபிஷேகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். The only anointed person, the only and one anointed person, Jesus Christ. It's an anticipation of Jesus. இயேசுவை எதிர்பார்த்து செய்யப்பட்டதான ஒரு அபிஷேகம். இயேசு என்ற ஒருவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிறார். கிறிஸ்து என்கிற ஒருவர் வரப்போகிறார், ஒரு மீட்பர் வரப்போகிறார், ஒரு மெசையா வரப்போகிறார். அவர் இவர்களுக்கு மீட்பை உண்டாக்க போகிறார் என்பதை இந்த சவுலின் அபிஷேகம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்ப போகிறார். அவர் மக்களை எப்படி சாமுவேல் தைல குப்பியை எடுத்து இவர் தலையின் மீது ஊற்றி இவரை அபிஷேகம் பண்ணாரோ அது போல இயேசு கிறிஸ்து ஆவியானவராக அனுப்பப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வேற்றரவாளனாகிய ஆவியானவர் அனுப்பப்பட்டு அந்த ஆவியானவர் யாவர் மேலும் ஊற்றப்பட்டு எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறும்போது தீர்க்க தரிசனம் பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் காண்பார்கள் அப்படின்ற யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நிறைவேறும். So this is an anticipation of Jesus Christ, the only and one person, the Messiah. மெசையாவாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவரை he is the precursor to the ultimate Messiah. Saul is a precursor to the ultimate Messiah. வரப்போகிற அல்டிமேட் மேசையாவாகிய ஒன்லி அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கிரைஸ்ட் அவரை பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. உண்மையானவர் கிறிஸ்தவ மக்களே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், நாம் ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் டெய்லி எடுக்கணும். அதுக்கு அடுத்தது நாம் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட்டை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காலிங்கை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சவுலின் அபிஷேகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிற விஷயமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமுவேல் சவுலை தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதாவே அந்த டிவைன் அப்பாயின்மெண்ட்டை உடையவராக இருந்தார். அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராயிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் திருத்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்துகிறவராயிருந்தார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்டோட இருந்தார். அது மட்டும் இல்ல ஆண்டவரே, அவர் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்தார். மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு அவர் முன்னடையாளமாக இருந்தார். இவைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை இந்த மக்களுடைய இருதயத்தில் அவர்கள் கொண்டு போகவும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஜெபங்கள் கனமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.